இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லீடர் படத்துல இருந்து ஆக்ஷன் ட்ரெய்லர்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். செம்ம பாசிட்டிவ்ங்க. ஆக்சுவலி இந்த ஒரு படம் வந்து இது மாதிரி டீசர் ட்ரெய்லர் ரெண்டுமே பார்த்து பக்காவாக இருக்குது. ஆக்ஷன் பேக்டாக இருக்குது, செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. அவருக்கு வந்து லெஜெண்டை விட இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. ஓகேங்களா, லெஜெண்ட் வந்து நிறைய ட்ரால் பண்ணாங்க, அதுக்கு எல்லாமே வந்து இப்போ ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது அவரோட ஒர்க்ஸ் வந்து செம்ம ப்ராமிசிங்காக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டீம் துரை செந்தில்குமார் சார் டைரக்டர், அவர் தான் மெயின் பில்லர் இந்த படத்துக்கு. ஸோ அவரோட ஒர்க்ஸ் வந்து பார்க்கும்போது தெரியுது, நல்லா இருக்குது. ஸ்டண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பலமாக இருக்க போது இந்த படத்துலன்னு பேசிகிட்டு இருக்கும் போதே ஆக்ஷனுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக அந்த நிறைய இன்னும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி அண்ட் ஃபார் திஸ் ட்ரெய்லர். ஸோ இதுக்கு மேலே லைக் பண்ணோன்னா ரியாக்ட் பண்ணிடலாம் வாங்க. இந்த உலகத்தில் கடவுள் எந்த உதவியும் நேரடியாக செய்யறதில்ல. மனுஷங்க மூலமாக தான் எல்லாம் நல்லது நடக்கும். நாம் அவங்கள தான் நம்பணும். செம்மையா இருக்காருப்பா. நீங்க எது வரைக்கும் சொல்ல சொன்னீங்களோ அது மட்டும் தான் சொல்லுங்க. லால் சார் ஏய் ஏய் செம்மையா இது. டைட்டில் சூப்பர். நான் இனிமே உங்களை அப்பான்னு கூப்பிட வேணால. இந்த நிறைய ஆக்ஷன் காட்டுவாங்கன்னு நினச்சேன். டியூரேஷன் பார்க்கல, கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க. நான் காமிச்ச வரைக்கும் சூப்பராக இருக்குது. அது லாஸ்ட்டில் வந்து அந்த ஒரு எமோஷனலாக அந்த ஒரு பாட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த டைட்டில் கார்டு அவங்க போட்டாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அந்த அந்த காமிக்கலாக அப்படியே அந்த மார்வல் ஸ்டுடியோஸ் போடுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அது ஃபுல்லாக. அண்ட் இவருமே செம்மையாக இருக்காருங்க. அந்த கத்தி எடுத்துகிட்டு நடந்து வரது எல்லாமே. இவரோட வாக்கே நிறைய பேர் ட்ரால் பண்ணாங்க இந்த லெஜெண்ட் படத்தில். நடக்கிறது ஓடுறதெல்லாம் ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து கெத்தாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பலமாக இருக்குது. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீனுன்னு சொல்கிறாங்க. அதுதான் கிளைமேக்ஸ் சீனுன்ற மாதிரியும் நேற்று ஆடியோ லான்ச்சில் நிறைய பேர் பேசினாங்க. லெஜெண்ட் சாரே பேசினார். கிளைமேக்ஸ் வந்து ஒரு ட்ரெயின்குள்ளே எடுத்தோம், அங்கே ஃபுல்லாக ஒரு 100+ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, கிட்டத்தட்ட 50+ ஸ்டண்ட்மேன்ஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் நேற்று ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாரு. அது இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டாக ப்ளே பண்ண போதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு படத்தில். மேபி அது கிளைமேக்ஸாக கூட இருக்கலாம். அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே கொஞ்சம் ரொம்ப ராவாக அந்த குத்தி கிளிக்கிறதுலாம் காட்டும் போது நல்லா இருக்குது. ஸோ April 3 ரிலீஸ் ஆகுது. தேட்டர் மெட்டீரியல் இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இது இந்த வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.